முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்னது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சைல்ட் அண்ட் விமன் வெல்ஃபேர்ல 5300 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேருக்கு மட்டுமே 1635 அதிகாரிகள் இருக்கிறார்கள். 244 பெண்கள் காவல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சிங்கப்பெண் படை என்பது அது ஒரு மாற்று அதிகாரப்படையா மாறிவிடக் கூடாது, உண்மையிலேயே அது பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகள் தங்களது சந்தேகங்களை தெரிவித்திருக்கார்கள். ஆக அதே மாதிரி இப்ப இந்த சிங்கப்பெண் படை எந்த அளவிற்கு பெண்களை பாதுகாக்கிறது, அதற்கு என்ன ஒரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருந்ததுன்னா, சிங்கப்பெண் படை வித்தவுட் டீத், பல்லு இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று சொல்லி இருந்தார்கள். ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும் பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.